வணக்கம் மாணவர்களே. தரம் 4 மாணவர்களுக்கான கணித பாடத்து புத்தகத்தில் அலகு 1 எண்கள் எனும் பாடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். கணிதம் என்று கூறும் பொழுது எண்களோடு தான் நாங்கள் நிறைய படிக்கின்றோம். அந்த வகையில் எண்கள் தொடர்பாக இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இங்கே ரைட், எண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவது உங்களோட பாட புத்தகத்தில் இருக்கும் பாருங்க, வெற்றிடங்களை நிரப்புவோம், எண்களை வாசிப்போம். அப்ப வெற்றிடங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிடங்கள் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிடங்கள் என்றது இங்க எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிடங்கள்ன்றது இந்த சின்ன சின்ன கட்டங்களை குறிக்குது. வெற்றிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த இவைகள் வெற்றிடங்கள், சரிதானே? அப்ப இந்த சிறிய கட்டங்களாக இது காணப்படுது. சில வேளையில இந்த நிரப்பாத கட்டங்களை வெற்றிடமான கட்டங்களை நிரப்புக என்று சொல்லி எழுதினாலும் நாங்க ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்ப இந்த வெற்றிடங்கள் எங்கு காணப்படுது முதலாவது கேள்வியிலன்றது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிட்டது. அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 99 முதலாவது கேள்வியை பாருங்க, 99 99 100 101. அதாவது இந்த இடத்துல 101 என்ற இலக்கம் தான் இதுல வரும், சரிதானே? அப்ப 101 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த இலக்கத்தை பார்த்தீங்கன்னா 102 அப்படின்னு சொல்லுவோம். 102 என்ற இலக்கத்தை நாங்கள் இந்த கட்டத்துக்குள்ள எழுத வேணும், சரியா? அப்ப அந்த கட்டத்துக்குள்ள நாங்கள் எழுத வேண்டிய இலக்கம் 102. அப்ப நாங்க எந்தெந்த இலக்கத்தை எழுத வேணும்னு சொல்லி பார்ப்போம். அப்ப அடுத்த கட்டம் 102 என்ற ஒரு கட்டத்துக்குள்ள நாங்கள் எழுதுறோம். அடுத்தது 103 103 104 100 என்று வராது, 104 105 107, அதாவது 6க்கு அடுத்தது 107. அடுத்தது பார்த்தீங்கன்னா 108. அப்ப மாணவர்கள் இந்த இடைவெளிய நிரப்புகள கட்டங்கள்ல முதலாவது கேள்வி 99 100 101 102 103 104. அடுத்தது 104க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 105 106 107 108 அந்த மாதிரி காணப்படுது, ரைட்? அடுத்த ரெண்டாவது கேள்விக்கு வருவோம். ரெண்டாவது கேள்விக்கு நாங்கள் வருவோம். ரெண்டாவது கேள்வியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கட்டங்களை பார்ப்போம். முதலாவது 234 234க்கு முன்னால இடைவெளி ஒன்று இருக்கு, ஒரு கட்டம் ஒன்று இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 234க்கு முன்னாடி இருக்கு. அப்போ ஒன்று குறைக்க வேணும், ஏன்னா முன்னால ஒன்று குறைக்க வேணும். ஆகவே இங்க 233 என்ற ஒரு இலக்கம் எங்களுக்கு வரும், 233. அடுத்தது 234. அது அடுத்த கட்டத்துக்குள்ள என்ன வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். 234க்கு அடுத்தது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 235. அடுத்த கட்டம் தந்திருக்கிறார். 236க்கு அடுத்ததா 237. அடுத்த கட்டத்துக்குள்ள வந்திருக்க வேணும் என்னது, 237. அடுத்ததை பாத்தீங்கன்னா 238. அடுத்த கட்டத்துக்குள்ள 238. அடுத்த கட்டத்துல 239. அடுத்தது 240 241 அல்ல 241. இங்க பாருங்க 242, ரைட்? அப்ப அந்த இலக்கங்களை நாங்கள் இப்ப பார்க்கலாம். அப்ப பிள்ளைகள் இது ஒரு சுகமான கணக்கு. எண் தொடர்களை நீங்க எழுதி பழகி இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கைக்குள்ள உங்களோட வீட்டுல ஃப்ரீ டைம் என்ன இருக்கக்குள்ள இலக்கங்களை சும்மா எழுதலாம், 1000 வரைக்கும் நீங்க எழுதி பார்க்கலாம். அப்ப அடுத்த கேள்விக்கு பாருங்க, மூன்றாவது கேள்வியை பாருங்க. மூன்றாவது கேள்வியில 237, அதாவது 372 372 என்று இருக்கின்ற அந்த கட்டத்துக்கு முன்னால இருக்கிறத பாருங்க 371. அந்த அதுக்கு முன்னால இருக்கிற இலக்கத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம் 370. இப்ப இந்த 372க்கு பின்னால பின்னாடி பாத்தீங்கன்னா 373 374 375 376. இந்த 76க்கு அடுத்தது 377
378 379 ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. 4வது கேள்வி நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. 499க்கு அடுத்ததா என்ன இலக்கம் பெற வேணும்? 500 என்ற ஒரு இலக்கம் பெற வேணும். அப்ப இதுக்குள்ள வந்து இருக்கிற இலக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் 500 என்ற ஒரு இலக்கம் இருக்குது. 500 என்ற சொல்லேக்களையும் நாங்கள் எழுதிக்கல 500 அப்படின்னு தான் வரும். இந்த இலக்கத்தை நாங்கள் பேச்சு வழக்கில் எழுதிக்கல 5 அப்படின்ட்டு தான் வரும். 500 அப்படின்னு தான் இதை நாங்கள் எழுதுவோம். சரியா? ஆனால் இந்த கேள்விக்கு விடையை நீங்கள் எழுதிக்கல, இப்படி எல்லாம் எழுத தேவையில்லை. இந்த இலக்கத்தில் வந்து நீங்கள் இந்த சொற்கள் எழுத தேவையில்லை. நீங்கள் இந்த பெட்டியை நிரப்பினாலே போதும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 501, அடுத்தது 502, 503, அடுத்தது 504, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 505, 506, 507 அவங்க தந்திருக்கிறாங்க. 508, அதாவது 508 என்று சொல்லி நாங்கள் கடைசி இதை சொல்லுவோம். சரியா? அப்போ இப்போ நீங்கள் பார்க்கலாம் 508 என்றதை நாங்கள் எழுதியிருப்போம். சரி, அடுத்ததை பாருங்க. 5வது கேள்வி. இப்போ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 5வது கேள்வி என்ன செய்யலாம் என்று. இந்த 601 இருக்குது. 601க்கு முன்னால இருக்கிற இலக்கம் ஒன்றை நாங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த 601க்கு முன்னால வர வேணும். அப்போ இந்த இலக்கம் என்னவா இருக்கும்? 601க்கு முன்னால் இருக்கிற இலக்கம் 600 என்ற இலக்கமாக இருக்கும். 600 என்ற இலக்கம். 601க்கு பின்னால இருக்கிற இலக்கம் வந்து அடுத்ததாக இருக்கிற இலக்கம் 602. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இலக்கம் 603. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இலக்கம் 604க்கு அடுத்த 605, 606, 607. அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இலக்கத்தை பார்த்தீங்கன்னா 608, 609. அப்போ பிள்ளைகள் உங்களுக்கு இந்த முதலாவது பயிற்சி, அதாவது எண்கள் என்ற பாடத்தில் அழகில் முதலாவது பயிற்சியை நீங்கள் அழகாக செய்திருப்பீங்க. சரிதானே? முதலாவது பயிற்சியை வந்து நாங்கள் அழகாக உங்களோட பயிற்சி கோப்பியில் வந்து நீங்கள் செய்திருப்பீங்க. பேச்சு வழக்கில் நாங்கள் பயன்படுத்துகிற சொற்கள், இலக்கங்களை நாங்கள் கணித பாடத்தில் பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற இலக்கங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. சரிதானே? பெரும்பாலும் பார்க்க வேணும். இப்போ உதாரணமாக நீங்கள் 40 பேச்சு வழக்கில் இருக்கும் 40, ஆனால் நாங்கள் எழுதும் பொழுது 40 தான் எழுத வேணும். சரி, இப்போ நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். அடுத்த பாருங்க, உங்களுடைய புத்தகத்தில் வெற்றிடங்களை நிரப்புவோம். அதில் கொஞ்சம் தெரியல உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். வெற்றிடங்களை நிரப்புவோம் அப்படித்தான் வரும். இப்போ உதாரணமாக நான் அதில் எழுதி விடுறேன் உங்களுக்கு பாருங்க. இந்த இடத்துல வெற்றிடங்களை அப்படின்னு வரும். ரைட்? இந்த இடத்துல வந்து என்னென்னு வரும்? வெற்றிடங்களை அப்படின்னு வரும். அப்போ நான் எழுதி விடுறேன். அது அங்களுக்கு கொஞ்சம் மறைஞ்சிட்டது. வெற்றிடங்களை நிரப்புவோம் அப்படின்னு தான் வரும். வெற்றிடங்களை நிரப்புவோம். அப்போ உங்களோட பாடப்புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவோம்ன்றதுல வந்து பாடப்புத்தகத்தில் தெளிவாக தந்திருக்கிறார். உங்களோட புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தரம் 4 மாணவர்கள் நிரப்புவோம் என்று சொல்லி வரும். சரி, அதுக்கப்புறம் இந்த எண்களை வாசிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். சரியா? அப்போ எங்களுக்கு மேலே இருக்கிறது தேவையில்லை, ஏன்னா அது மறைஞ்சு போயிருக்கு. அந்த மறைஞ்சு போயிருக்கிறத நாங்கள் இப்போ வெட்டிடுவோம். இப்போ உங்களுக்கு தெரியுது தானே, வெற்றிடங்களை நிரப்புவோம். சரி, இப்போ எங்களுக்கு தெரிகிற வெற்றிடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அம்புக்குறி ஒன்று காட்டியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு அம்புக்குறி இருக்குது பாருங்க. இந்த இப்படி ஒரு அம்புக்குறி இருக்கு. இந்த அம்புக்குறி போகிற பாதையை வந்து அந்த திசையில தான் என்ன செய்யுது, இலக்கங்கள் கூடுற மாதிரி இருக்கு பாருங்க. 728. அதுக்கு அடுத்ததாக என்ன வரும்? 729க்கு அடுத்த 730, அடுத்தது 731,
732 700 என்று சொல்லக்கூடாது 700 அதால நாங்கள் எண்களை வாசிப்போம்னு சொல்லியிருக்கிறார் முதலாவது பார்த்தீங்கன்னா 730 731 31 732 அதே நேரம் 733 734 அப்ப இந்த இலக்கங்களை உங்களுக்கு வாசிக்கவும் தெரிய வேணும் சரிதானே அப்ப நாங்க இதுக்குரிய விடையை பார்ப்போம் பிள்ளைகள் இந்த இதுக்குரிய விடை எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த முதலாவது கேள்விக்குரிய விடை எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 730 31 732 733 734 அந்த அம்புக்குறியை நாங்க அடுத்ததா கவனிக்க வேணும் அம்புக்குறி என்ன சொல்லுது இந்த திசையில அதிகரிக்குதுன்னு சரி அப்ப நாங்க கீழே இருந்தே பார்ப்போம் அதாவது இந்த திசையில அதிகரிக்குது இங்க வந்து அம்புக்குறி காட்டினது இந்த திசையில சரியா அப்ப இந்த திசையில அதிகரிக்கிறபடினால நாங்கள் 850 851 852 அல்லது 52 852 853 854 855 855 856 அப்ப இந்த இலக்கத்தை நாங்க பார்க்கிறோம் அதோட ஒழுங்குமுறை எப்படி போகுதுன்னு அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்குரிய விடை வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்குரிய அந்த கேள்விக்குரிய விடையை வந்து நாங்க பார்த்துட்டு போவோம் அதாவது இந்த இலக்கத்துல வந்து என்ன செய்யுது அந்த அம்புக்குறியை பார்க்க வேணும் அந்த அம்புக்குறி வந்து எங்களுக்கு காட்டுது இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் மேல் நோக்கி இருக்குது அப்ப மேல் நோக்கி இலக்கங்கள் அதிகரிக்கிறத பார்த்துருக்கிறோம் அதுக்குரிய விடை வந்து எங்களுக்கு தெரியும் 852 853 854 855 55 என்னும் எழுதலாம் 856 சரி அந்த கடைசி இலக்கங்களை சேர்த்து எழுதுறதுலையும் பிரச்சனை இல்லை சில இடங்களை பிழைக்கும் இப்போ 99 99 எழுதுவோம் இதுல 856 சரி அடுத்த இலக்கத்தை பார்ப்போம் அடுத்த கேள்விக்கு வருவோம் இங்க வந்து அம்புக்குறியை பார்க்க வேணும் இங்க இந்த இலக்கத்தை கவனிக்க வேணும் 900 பேச்சு வழக்கில் சொன்னாலும் இதுல 900 இல்லன்னா இருக்கும் இந்த இல்லன்னா இருக்கும் அப்ப இந்த இல்லன்னாவை நாங்க இங்க கவனிச்சு எழுத வேண்டும் 900 அப்ப இங்க என்ன செய்ய போறோம் இந்த கேள்வியை பாருங்க அம்புக்குறி கீழே இருக்குது ஆகவே 969 970 971 இப்ப நாங்க பாப்போம் 971 972 974 அப்ப 74 இங்க வந்து பாவிக்க கூடாது தீ என்ற எழுத்து பாவிக்கிறது இல்ல பெரும்பாலும் இப்ப 970 அந்த தீ பாவிக்கிறது இல்ல தூதான் பாவிப்போம் இங்க தூதான் பாவிப்போம் 900 பாவிப்போம் தீ பாவிக்க கூடாது சரியா அந்த இடங்களை கொஞ்சம் கவனிக்க வேணும் சரி அப்ப இந்த எழுதுறதுல பிள்ளைகள் பிளவுற இடங்கள் இந்த மாதிரியான இடங்கள் இருக்குது அதுகளை நீங்க கவனிச்சு திருத்தி கொள்ள வேணும் சரியா இப்ப நாங்க இந்த கேள்விக்குரிய விடையை பார்ப்போம் இடங்கள் அப்படியே வந்து அவர் விழுவார் ஏண்டா அந்த இலக்கங்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரி என்று அந்த அங்க பார்ப்போம் வந்துட்டார் அதாவது 969 970 971 971 972 973 974 அடுத்த கேள்விக்கு வருவோம்
அடுத்த கேள்விக்கு வந்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த அம்புக்குறி வந்து எங்களுக்கு மேல் நோக்கி காட்டுது, ஆகவே கீழே இருந்து மேலாக அதிகரிக்க போகுது. இந்த 79க்கு இங்க முன்னால இங்கால வந்து ஒரு இலக்கத்தை குறைக்க வேணும். அதாவது 979 இருந்து 978. அப்ப இங்கால அதிகரிக்குது 980, 981, 982, 983, 984. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்குது, தூ பாவிக்கலாம். 900 பாவிக்க கூடாது, 900 பாவிக்க கூடாது. பட் 900ன்றதுக்கு வந்து இல்லைன்னா குறிச்சே காட்ட வேணும். இதுதான் நீங்க நாங்க பிளவுறதுக்குரிய சந்தர்ப்பங்களை தவிர்க்கலாம். சரியா, நீங்க வடிவா செய்யறதுண்டா. அடுத்த இப்ப இந்த கேள்வியில வந்து அடுத்த விடைய பாருங்க. இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த 900 தான் நீங்க கவனத்துல கொள்ள வேணும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்புக்குறி வந்து இங்க நோக்கி அதிகரிக்குது. அப்ப 993 993 அப்படின்னு சொல்ற ஒரு இது வந்திருக்குது. 994 தந்திருக்கிறாங்க, 995, 996 அல்லது 96 வரும் சில பிள்ளைகள் எழுதுவாங்க. 997, 998, 999, 999 அல்லது 99 எழுதுவாங்க. அப்ப நீங்க அந்த எழுதுற முறைகள்ல இந்த 900 எழுதுறதுக்குள்ள இல்லைன்னா போட வேணும், மற்றது தீ போட வேணும். சரியா, டீ போடுறது இல்லை. இப்ப 400 இந்த டீயும் போடக்கூடாது. டீ வந்து வீட்டுல தான் போடுறது. என்ன இங்க எழுதுற கொப்பியில போட இயலாது. இப்ப 405 அப்படின்னு எழுதக்கூடாது. அப்ப எந்த இது பாவிக்கணும், 400. அப்ப இது சரி, 300 என்று எழுதுறது. அப்ப எந்த வசனங்களை நாங்க தவிர்க்க வேணும் என்றதை நாங்க தொடர்ந்து அடுத்ததுல படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சொற்களை எழுதும் பொழுது வாசிக்கும் பொழுது நாங்க கவனிக்க வேண்டிய விடயங்களை பார்ப்போம். இந்த இதை பார்த்தீங்கன்னா அட்டவணையை நிரப்புவோம். அட்டவணை என்று சொல்றது பிள்ளைகள், அட்டவணை என்றா எங்களுக்கு ஒரு கோடு போட்டு இந்த பெட்டிகள் மாதிரி இப்படி கோடுகள் எல்லாம் போட்டு இப்படி பெட்டிகள் எல்லாம் அடிச்சிருந்தா அதை நாங்கள் அட்டவணைன்னு சொல்லுவோம். சரியா, நேர அட்டவணை என்று சொன்னா எங்களுக்கு அந்த நேர சனி ஞாயிறு எல்லாம் போட்டு அவங்க இந்த அட்டவணை பெட்டியெல்லாம் இப்படி அடிச்சிருந்தா அதை நாங்கள் அட்டவணை என்று சொல்லுவோம். சரியா, அப்ப கவனமா பார்க்க வேணும். அட்டவணை என்றா என்ன மாதிரி இருக்கும், பெட்டி பெட்டியா இருக்கும். அப்ப அதனாலதான் அவங்க அட்டவணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அட்டவணையை நிரப்புவோம். சரியா, எண் என்றது 3 சொல்லி எண் எண் பெயர். அப்ப உதாரணமா இங்க பாருங்க, 99 அப்படின்னு நாங்க சொல்ற இந்த விஷயத்தை வந்து இங்க கடைசியில வர்ற இலக்கம் 2 இலக்கம் 99 அப்படின்னு எழுதி காட்டிட்டாங்க. பாருங்க, இதுல 90 இதுல வந்து என்ன மாதிரி இருக்குது, இதுல 2 இந்த இடத்தை பாத்தீங்கன்னா இந்த இடத்தை பாருங்க, இந்த 9 வந்திருக்கு இல்லையா, அதாவது 2வும் ஓவும் சேர்ந்திருக்கு. சரியா, அப்ப 99 என்ற ஒரு வசனம் இங்க வந்திருக்குது. ரைட், அப்ப வடிவா கவனிக்க வேணும். 99 இப்ப நீங்க நாளைக்கு ஒரு இலக்கம் தாராங்க 499 நீங்க சேர்த்து எழுதலாம். 499 உங்களோட புத்தகத்திலேயே தந்திருக்கிறாங்களே 99 இப்படி எழுதலாம். சரியா, அப்ப 99 எப்படி எழுதலாம் அவங்க உங்களோட புத்தகத்திலேயே தந்திருக்கிறாங்களா. அப்ப நீங்க பயப்படாம 99 வந்தா இந்த சேர்த்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும், இந்த வசனத்தை படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததை பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து 200 தந்திருக்கிறாங்க. நான் உங்களுக்கு தேவை அட்டவணையை நிரப்ப வேணும். அப்ப அட்டவணையை நீங்க நிரப்ப வேணுமா இருந்தா இந்த அட்டவணைக்குள்ள 200 போட்டிருக்கிறாங்க. 200 அப்ப பாருங்க 200 எழுத வேணும். அழகாக நீங்க 200 வந்து எழுத வேணும். நாங்க இதுல வந்து என்ன செய்யிருக்கிறோம்னு சொன்னா உங்களுக்கு டைப்ல அடிச்சபடியே இருக்கு. ஆனாலும் பிள்ளைகள் நீங்க அழகான உறுப்பான எழுத்துக்கள்ல எழுத பழக வேணும். சரியா, இங்க வந்து துள்ளி கொண்டு வந்து 200 நிக்குது. சரியா, 200 ரைட். அந்த 200 வந்து அழகாக எழுத தெரியணும். எழுதுறது அப்போ அழகாக எழுத பழகணும். 200 சில பிள்ளைகள் 200 எழுதுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அந்த 2 வந்து இப்படி ஏதோலாம் இருக்கும். சரி, அந்த 2 வந்து சில வழியில பார்த்துருக்கிறேன். அந்த 2 இப்படி எல்லாம் இதெல்லாம் இருக்கும். அந்த 2 என்ற இலக்கம் வந்து அழகாக எழுத தெரிய வேணும். எழுத்து இங்க வந்து சரியான முக்கியமானது. அடுத்தது வந்து பாருங்க 307 இங்க வந்து பாருங்க
ட்ரூ வந்திருக்கு 307. அடுத்தது வந்து பாருங்க 444. இங்க வந்து 2 சுழி நாணா இருக்கு. சரியா, இதை வந்து கவனிக்க வேணும். 2 சுழி நாணா இருக்குது. இது 444. அடுத்தது பாத்தீங்கன்னா 530. 500. உண்மையா இதுல வந்து நூறுக்கள் எத்தனை இருக்குது? 5. ஆகவே 5 நூறுக்கள் இருக்கிற காரணத்தினால இதை வந்து நாங்க 500 எழுத போறோம். 500 இதுல காணப்படுது. இதுல வந்து உங்களுக்கு தெரியும் இதுல எத்தனை நூறு காணப்படுது. அப்ப நாங்க இத 500 சும்மா சாதாரணமா எழுதலாம். 500 அப்படின்னு எழுதலாம். இப்படி எழுதினா இது பிள்ளை. அதுல நாங்க அந்த சொல்ல வேணும் என்னண்டு 5 நூறுகள் காணப்படுகிறது. அப்ப 530. அப்ப 530ன்றது எங்களுக்கு துள்ளி கொண்டு வந்து விழுந்துட்டார். அவர் வந்து 530. ரைட். அடுத்தது வந்து பாருங்க 900. இல்லன்னா இங்க முக்கியம் பாருங்க, இல்லன்னா இருக்கு 900 டி இல்ல 909. இங்க 500 மேல இருக்கு, அதுல 2 தான் இருக்கு, டி இல்ல. சரி, இங்க பாருங்க இதுல 2 இருக்கு, டி இல்ல. சரியா, 40. இதுல வந்து கவனமா இருக்கணும். கணக்க பிள்ளைகள் இந்த இடத்துல 40 என்று எழுதுவாங்க. 40 என்று எழுதினா தவறு. 40 என்று எழுதினா இது வந்து ஒரு தவறான விடை. ஏன்? தீ வந்துட்டுது. அப்ப இது தவறு. அது என்னன்றது 40. சில நேரங்களில் சில பிள்ளைகள் 40 எழுதுறவாங்க. நாங்க பார்த்துருக்கிறோம். 40 எழுதுவாங்க. இதுக்கும் தவறு. 44, 45 என்று சொல்றது தவறான விடை. சரியா, அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இந்த 40 என்று எழுத வேணும். அப்ப இதுல 40 இப்பன்னா போடுறதும் தவறு, இதுல தீனா போடுறதும் தவறான விடைகள். சரியா பிள்ளைகள், நாங்க அட்டவணையை நிரப்பிட்டோம். அடுத்ததுக்கு போவோம். சரியா, இந்த 909 போட்டுட்டோம். அடுத்த இதுக்கு போவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 எண் பெயரை எழுதுவோம். அதாவது அந்த 3ன்றது வந்து அவங்களோட பயிற்சி கணக்கா. சரியா, 3வது பயிற்சி. சரியா, இது வந்து அவங்களோட 3வது பயிற்சி. இது உங்களுக்கு தேவையில்லை. அவங்களோட இப்ப நாங்க 2வது பயிற்சி செய்து இப்ப 3வது பயிற்சிக்கு வந்துட்டோம். இப்ப 3வது பயிற்சி வந்து எண் பெயரை. இதுல நீங்க 2 சுழி போட்டு விட்டீங்கன்னா எண் பெயரை வந்துடும். எங்கட பெயர் எழுதுற மாதிரி வந்துடும். அப்ப கவனமா பார்க்க வேணும். எண் பெயரை எழுதுவோம். இங்க பாருங்க, இதுல 5 நூறுக்கள் இருக்குது. அதாலதான் இதுக்கு பேர் என்ன? 500. அப்ப 5 நூறுக்கள் காணப்படுறபடியா நாங்க இதுக்கு என்ன சொல்ல போறோம்? 500 காணப்படுது. அவ 500. இத நாங்க 500 எழுதினா அது தப்பான விடை. சில பிள்ளைகள் வந்து 500 எழுதுவாங்க. 500 இப்படி எழுதினா இந்த விடை வந்து தப்பான விடையாக இருக்கும். இது விடை வந்து பிழை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 600. ரைட், 600 என்ன 600 இருக்கும். இத சில வேளையில 600 எழுதினா தவறு. 600 எழுதினீங்கன்னா தவறு. இதெல்லாம் தவறான விடைகள். சில இடங்கள்ல வந்து பாவிப்பாங்க பேச்சு வழக்கில் 600 தான் பேச்சு வழக்கில் இருக்குது. இப்போ மலையக பகுதிகள் எல்லாம் பொதுவாக 600 பேசுவாங்க. 600 பகுதியை வந்து அவங்களோட பேச்சு மொழியில அப்படி இருக்கும். ஒரு பிரதேசத்துக்கு பிரதேசம் நாங்கள் வேற மாதிரி பேசுவோம். அவங்க வந்து 600ன்றதை சில வழியில 600 சொல்லுவாங்க. ஆனால் எழுதும் பொழுது 600 தான் நாங்க எழுத வேணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 700. இது வந்து எங்களுக்கு தெரியும் 700. இந்த லூனா எல்லாம் வடிவா பார்க்க வேணும், எந்த லூனா பாவிக்கப்படுதுண்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 800. சரியா, இங்க வந்து வடிவா கவனியுங்க. இந்த 800 எழுதுறதுக்குள்ள நாங்கள் ஒரு சின்ன விடயத்தை நாங்க கவனிக்க வேண்டி இருக்குது. ஏண்டா இங்க பாருங்க, இதுல 100 எழுதுறதுக்குள்ள நாங்க என்ன செய்யறாங்க? இந்த 100 போட்டனாங்க. இதுல இந்த 500 எழுதுறதுக்குள்ள இந்த 100 போட்டனாங்க. ரைட், இது எழுதுறதுக்குள்ள 500 எழுதுறதுக்குள்ள
நாங்கள் போட்டுக்கிற நூவண்ணா பாருங்க 500 எழுதிக்கல நாங்கள் போட்டுக்கிற நூவண்ணா இந்த இந்த நூவண்ணா 600 எழுதிக்கல 100க்கு பயன்படுத்தின நூவண்ணா இது 700 எழுதிக்கல நூவண்ணா இந்த நூவண்ணா ஆனால் 800 எழுதும் பொழுது பாவிக்கிற நூவண்ணாவை பாருங்க 800 எழுதும் பொழுது அந்த 100 நாங்கள் பயன்படுத்துறல 800 ஏண்டா தமிழ்ல வந்து இன்னண்ணாவுக்கு அடுத்தது அதனுடைய அடுக்குல தான் எங்களுக்கு அடுத்த சொல்லு வர வேணும் ஆகவேதான் அந்த தமிழுக்கு அடுத்த சொல்லு இப்போ இக்கண்ணாவுக்கு அடுத்தது கூனா காவண்ணா வரி வரும் இக்கண்ணாவுக்கு அடுத்த கூனா அம்மாவுக்கு அந்த இக்கண்ணாவுக்கு அடுத்த கானா வரியிலேயே இருக்கிற அடுத்த சொல்லுத்தான் வரும் அதே மாதிரி இங்க இன்னண்ணா வந்தபடினால நூவண்ணான்னு வருது அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு எதை கவனிக்க வேணும்ன்றதை தான் நாங்கள் இங்க சொல்லி கொண்டு வரேன் சரியா நீங்க எந்தெந்த விடயங்களை கவனிக்க வேணும் சரியா 800 எழுதும் போது இந்த நூவண்ணாவை நீங்க கவனிக்க வேணும் சரியா இப்ப நாங்க 900 அது எல்லாருமே நாங்க வடிவா முதலே படிச்ச நாங்கள் 900க்கு கட்டாயம் என்ன செய்ய வேணும் இல்லண்ணாவென்ற இது கவனிக்க வேணும் 900 சரியா 900 எந்த இல்லண்ணா போடுறது அந்த இல்லண்ணாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும் இந்த எதுக்கு இதுல ஒரு இல்லண்ணா இருக்குதுன்றதை நாங்க கணக்குல எடுக்க வேணும் நாங்க எந்தெந்த இடங்கள்ல பிளவுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதை தவிர்க்கலாம்ன்றதை பற்றியும் படிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அடுத்தது பிள்ளைகள் கணிதத்துல 4வது பயிற்சியும் கூட பாட புத்தகத்துல தரம் 4 மாணவர்களுடைய பாட புத்தகத்துல 4வது பயிற்சி கணக்கை நாங்கள் செய்ய போறோம் கீழே கோடு வரையப்பட்டுள்ள இலக்கங்களை எடும்போது எங்களுக்கு டக்குன்னு இந்த கோடு வரைஞ்சிருக்கிறது தெரியுது இதுல வந்து பாருங்க ஒரு கோடு வரைஞ்சிருக்கிறாங்க எங்களோட கண்ணால நாங்க பார்த்தோம்டா எங்களுக்கு தெரியும் கோடு வரைஞ்சிருக்கு அப்ப சரஸ்வதி வித்தியாலயத்தில் அதுல எண் பெயரை எழுதுவோமா சரஸ்வதி வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 856 அந்த கோடு போட்டதை நீங்க என்ன செய்ய வேணும் இலக்கத்தை அந்த எழுத்துல எழுத வேணும் அதை எழுதி நீங்கண்டா எப்படி வர மாட்டா 800 அந்த நூவண்ணா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் 856 இங்க வந்து கடைசி இலக்கங்களை வந்து நீங்க சேர்த்து எழுதலாம் 56 எழுதலாம் அல்லது 56 சேர்த்தே எழுதலாம் பொதுவாக கடைசி இலக்கங்கள் நாங்க சேர்த்து எழுதுறது வளமையா இருக்குது பெரும்பாலான இலக்கங்கள் வந்து சேர்த்து எழுதுறத வளமையானதாக நாங்க பாவிக்கிறோம் ஆகிய பிள்ளைகள் உங்களுக்கு இந்த கேள்வி வந்து சரி அடுத்த கேள்வியை பாருங்க 2வது கேள்வி அந்த கேள்வியில விற்பனைக்காக கொண்டு வந்த முட்டைகளில் 150 கிலோ கேள்வி இருக்கு அப்ப இங்க வந்து கவனிக்க வேணும் 100 என்ன 100 இங்க வந்து டி இல்ல 150 எழுதினா அது பிழையா போயிடும் கடைசி வரைக்கும் இங்க 100 பாவிக்க கூடாது மற்ற 50 அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு போவோம் கீழே கோடு வரையப்பட்டுள்ள எண்ணின் பெயரை எழுதுவோம் அதே கேள்விதான் ஒரு தொழிற்சாலையில் திங்கட்கிழமை பிள்ளைகள் இந்த நாங்க கணிதம் படிக்கும் போது கணக்கப்படி எங்களுக்கு உதாரணம் பாருங்க திங்கட்கிழமை எழுதுற ஸ்பெல்லிங் உங்களுக்கு சொல்வெழுதல் வச்சா கூட நீங்க கவனிக்க வேணும் விட்டன்னா போட வேணும் திங்கட்கிழமை என்று எழுதுற இல்லை ஆனா இந்த பாடம் கணித பாடம் தானே அப்ப கணிதத்தையும் படிக்க வேணும் அதே நேரம் சில எழுத்துக்களை நாங்கள் இதுல சொற்களையும் படிச்சு கொண்டு போக வேணும் சரி ஒரு தொழிற்சாலையில் திங்கட்கிழமை உற்பத்தி செய்யப்பட்ட பாத அணிகள் பாதம் என்றா உங்களுக்கு தெரியும் பாதம் என்றது என்ன காலுக்கு நீங்க என்ன செய்வீங்க அணிவீங்க எது அணிவீங்க காலுக்கு அணிகிறது வந்து எதா இருக்கும் செருப்பு அப்ப பாத அணிகள் என்று சொல்றது வந்து செருப்பா இருக்கலாம் சரியா அவர் வந்து செருப்பு அணிஞ்சிருக்கிறத சொல்லலாம் எங்களுக்கு என்ன தேவை கீழே கோடு போட்டிருக்கிற இலக்கத்தை எழுத வேணும் கீழே கோடு இருக்கிற இலக்கம் 249 நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கடைசியில வார இலக்கங்களை சேர்த்து எழுதலாம் கடைசியில வர 2 இலக்கத்தையும் சேர்த்து எழுதலாம் அப்ப 249 சரியா 249 சரி பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு வருவோம் அடுத்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம் தரம் 4 உள்ள மாணவர்களுக்கு
பகிர்ந்தளிப்பதற்காக. உண்மையா அதுல நல்ல சொற்பிரயோகங்கள் இருக்குது, அதை வடிவாக கவனிக்க வேண்டும். இதுல நீங்க நிறைய விடயங்களை படிக்கலாம். இங்க பாருங்க, பகிர்ந்தளித்தல் சொற்று உங்களுக்கு சொல்வதல் வைச்சா நீங்க நல்ல ஒரு சொல்லு. நான் ஒவ்வொரு கணக்குல இருந்து நல்ல சொற்களையும் கண்டுபிடிச்சு படிக்க பழகி கொண்டுட்டேன். பகிர்ந்து இந்த இரண்டாவை கவனிக்க வேண்டும். பகிர்ந்து அளிப்பதற்கு, இந்த இது அழிப்பதற்கண்டது மவுளவிழினா போட்டா வேற அர்த்தம், அது அழிக்கிறது, எல்லாத்தையும் இல்லாம பண்றது. இது வந்து பரிசு அளிப்பு விழா, பரிசை வழங்குறது. அப்ப இங்க வந்து பகிர்ந்து சக அளித்தல், அதாவது கொடுத்தல், பகிர்ந்து அளிப்பதற்காக இது வருது. ஆனா எங்களுடைய நோக்கம் என்ன? கணக்கு பாடம். தரம் 4 உள்ள மாணவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட கணித பாட நூல்களின் எண்ணிக்கை 509. அப்ப பாருங்க, கோடு போட்டுக்கிறது 509. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த விதை எழுத போறோம். 500, அதாவது 5 அண்டு வராது, 500. சரியா? 500கள் காணப்படுற அப்படினால 509. சரி பிள்ளைகள், அடுத்த கேள்விக்கு வருவோம். சரியா? அப்ப உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் ஆயிட்டது. பொழுது என்ன இந்த கணக்குல என்னென்ன விடயங்களை கவனிக்க வேணும்ண்டு. அப்ப 500 அண்டைக்குள்ள இந்த எண்ணா போட்டு 100 போட பழகி கொள்ள வேணும். ஒரு நாளும் 100 என்ற வசனத்தை நாங்க யூஸ் பண்ணக்கூடாது, 100 வராது. சரிதானே? மற்றது கடைசி இலக்கங்கள் பெரும்பாலும் பொருந்தக்கூடியதா இருந்தா, 3 இலக்க இலக்கங்களோ 4 இலக்க இலக்கங்களோ இருந்தா கடைசி இலக்கங்களை சேர்த்து எழுதலாம். சரியா? ரைட். இப்ப கீழே பெரும்பாலும் சேர்த்து எழுதலாமா? சில சந்தர்ப்பங்கள்ல சேர்த்து எழுதலாது, சில பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல சேர்த்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அதை நீங்க படிச்சு கொள்ள வேணும். அதுக்கு நீங்க என்ன செய்ய வேணும்? ஒரு கோப்பி எடுத்து இலக்கங்களை, உதாரணம் உங்களுக்கு தெரிந்த இலக்கங்கள் எல்லாத்தையும் பேர் எழுதி பழக வேணும். வீட்டில் இருக்கிற நேரம் 1, 2 இந்த மாதிரி இலக்கங்களை போட்டு போட்டு நீங்க என்ன செய்ய வேணும்? எழுதி 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 பழக வேணும். உங்களுடைய எழுத்தும் வந்து அழகாக இருக்க வேணும். சரியா? 3. அப்ப இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா இலக்கம் வரைக்கும் ஒரு 900 வரைக்கும் எழுதினீங்கன்னாலே, அல்ல 1000 வரைக்கும் எழுதினாலே உங்களோட இந்த பொழுதுபோக்கு டைம்ல நல்லா இருக்கு. சரியா? அப்ப நீங்க அதை பழகி கொள்ள வேணும். அது உங்களுடைய எவ்வளவுக்கு நீங்க எழுதி பழகுறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க நல்ல கட்டித்தனமான மார்க்ஸ்களை எடுத்து சித்தி அடைய முடியும். சரி, இப்ப நாங்க கேள்விக்கு வருவோம். கூரையை வேய்வதற்காக, கூரையை வேய்வது, ஆனா வீடுகள்ல பேச்சு வழக்குல மேய்வதன்னு சொல்லுவாங்க. ஆனா வேய்தல் தான் சரியான சொல்லு, வேய்தல். அப்ப கூரையை வேய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஓடுகளின் எண்ணிக்கை 375. கடைசியை சேர்த்திருக்குது. ஆகவே நாங்கள் அதை அப்படியே எழுதலாம். 375. இந்த 302 எழுதியிருக்கிறோம். 375 கடைசியில சேர்ந்து இருக்கிறபடினால இந்த எழுத்து பொருந்தக்கூடியதா இருக்கு. சரி பிள்ளைகள், இப்ப நீங்க 5வது கணக்குக்கு வருவோம். இவரை கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும். பாருங்க, இவ்வளவு தூரம் படிச்சு ஒருத்தர் பக்கத்துல நிக்கிறார். சரியா? என்ன புத்தகம் எல்லாம் சுமந்து போய் ஆள் பார்த்தாலே பெரிய கஷ்டம். ஆனாலும் நல்லா சிரிக்கிறார், கட்டிக்காரன், வெரி குட். அவருக்கு நாங்க வெரி குட் ஒன்று போடுவோம். என்ன ஏனெண்டா அவருக்கு வந்து நல்லா புத்தகங்களை படிச்சாலும் அவர் கஷ்டப்படையில, அவர் மிகவும் சந்தோஷமா இருக்கிறார். சரியா? வெரி குட். சரி, அவருக்கு ஒரு ஸ்டாரும் போடுவோம். ஏனெண்டா அவருக்கு படிக்கிறதுல மிகவும் ஆர்வம். சரி, அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவோம். அட்டவணை என்றது உங்களுக்கு ஏற்கனவே நாங்க சொல்லி இருக்கிறோம். எண் தந்திருக்கிறாங்க. இங்க வந்து இலக்கம், இடப்பெருமானம், இலக்கம், வகை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு இலக்கத்தை நாங்க எடுத்த வேண்டாம். ஒரு இலக்கம், இப்ப உதாரணமா 236 ஒரு இலக்கத்தை எடுத்த வேண்டாம். அந்த இலக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாவது இலக்கம் வந்து ஒன்றினிடத்து இலக்கம், ஒன்றினிடம். அந்த இடம் வந்து என்ன இடத்துல இருக்குன்னா ஒன்றினிடம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதா இருக்கிறது வந்து 10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்டா 1 10 அப்படின்னா சொல்லுவோம். அப்ப 10 இருக்கு. அப்ப இதன் இடம் வந்து 10. அதுக்கு அடுத்ததா இருக்கிற இலக்கம் வந்து 100. இந்த சாதாரணமா குறிக்க எழுதும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம்.
அது முதலாவது இலக்கம் வந்து இங்க பின்னுக்கு இருந்து தான் பார்க்க வேணும். எப்பவும் பின்னுக்கு இருந்து தான் இந்த இலக்கங்களை பார்க்கறது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், எண் சட்டம் வரைஞ்சு படிக்கும் போது நீங்கள் எண் சட்டம் வரைஞ்சு படிக்கல படிச்சிருப்பீங்க. இந்த 6 வந்து இதுக்குள்ளான் போகும் ஒன்று இடத்துல, 100 வந்து 3 வந்து இதுல தான் போகும், இது வந்து 100 இடத்துல போகும். அப்போ உதாரணமாக இதில் 6 ரெண்டா நாங்கள் 6 வட்டங்களை கறி படிப்போம், அதை பெரிய படிச்சிருப்பீங்க. இதில் 3 ரெண்டா 3 இருக்கு, இதில் 2 ரெண்டா 2 இருக்கு. அப்போ இது வந்து 1 இடத்திலாக்கம், இது 10 இடத்திலாக்கம், இது 100 இடத்திலாக்கம். எங்களுக்கு என்ன தெரியுது, இந்த இலக்கங்கள் எந்தெந்த நிலையில இருக்குது, இடம் எந்த இடத்துல இருக்கின்றதை நாங்கள் படிக்க வேணும். அதுதான் பிள்ளைகள் இதில் படிச்சிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு இப்போ கேள்விக்கு வருவோம். எங்களுக்கு தெரியும் அந்த இலக்கத்தில் கடைசியில் இருக்கிறது, இலக்கத்தின் கடைசியாக இருக்கிற இலக்கம் வந்து 1 இடத்து இலக்கம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க, இதில் 6 வந்து 1 இடத்து இலக்கம். சரியா, 6 என்ன இலக்கம்? 1 இடம். அதனுடைய பெருமானம் 1 தானே, 6 ஒன்றுக்கள் இருக்குது. அப்ப அது சரி. இந்த 704 அப்படின்றவரை வந்து பார்த்தோம்டா, இந்த 704 வந்து என்ன கேட்டோம்டா, அவர் சொல்லுவார் தன்னிடம் இருக்கிற இலக்கங்கள் என்னென்ன இருக்குண்டா சொல்லுவார். என்னிடம் 700 இருக்கின்றது, தன்னிடம் இவ்வளவு இருக்குது, 700 இருக்குதுன்னு சொல்லுவார், 40 இருக்குதுன்னு சொல்லுவார், 3 இருக்குதுன்னு சொல்லுவார். இவர் கூட்டினா அவர்ல என்ன வருமானு சொல்லி பார்த்தீங்கண்டா, சரியா, 740 3 என்ற இலக்கம் வரும். சரியா, அப்ப இங்க வந்து 4 என்றது எதை குறிக்குது? 40. அப்ப 4 என்றது வந்து எதை குறிக்குது? 40 என்றதை குறிக்குது. சரியா, அப்ப இங்க வந்து அந்த பெருமானம் 40. ஆனா இது எத்தனாம் இடத்துல இருக்குது? 10 இடத்துல இருக்குது. சரி, அப்ப அந்த இலக்கத்தை வந்து நாங்க போடுவோம் 10 இடம். அதே மாதிரி அடுத்ததை பாருங்க, 370. இதுல வந்து 10 இடத்துல என்ன இருக்குன்னு கேட்கிறார். அப்ப 10 இடத்துல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், 10 இடத்துல இது 1 இடம். சரி, இது 1 இடம். அடுத்தது 10 இடம் 70. ரைட், அடுத்ததை பாருங்க, 505. என்னது? 505. 505ல சைவரை கொண்டு வந்து போட்டிருக்காரு. இது வந்து 1 இடம், இது வந்து 10 இடம், இது வந்து 100 இடம். சரியா, இது 1 இடம். ரைட், இதுல வந்து இது 1 இடம், இது 10 இடம், இது 100 இடம், இது 1 இடம், 1 இடம், 10 இடம், 100 இடம். சரியா, அப்ப அந்த அடிப்படையில் ஒரு விடியலையும் நான் இதில் போட்டு வரேன்னு பாருங்க, உங்களுக்கு டக் டக்குன்னு நீங்களே இதுல கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கும். சரியா பிள்ளைகள், அதாவது என்னது, எங்களுக்கு எவ்வாறு 1 இடத்து இலக்கங்கள், 10 இடத்து இலக்கங்கள், 100 இடத்து இலக்கங்களை அவதானிக்கிறன்றதை இங்கே நாங்கள் பார்த்துருக்கிறோம். சரியா, அடுத்த கேள்விக்கு போவோம். இது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், 1 இடத்து இலக்கம், 10 இடத்து இலக்கம். சரி, இங்க வந்து பாருங்க, 6வது கேள்வியா தந்திருக்கிறார். 6வது கேள்வி, விடையை எழுதுவோம். அப்ப கட்டாயம் நீங்க விடையை எழுத வேணும். சரியா, 100 இடம் 10 இடம் நாங்க படிச்சிருக்கோம். எங்கட ஒழுங்குமுறை என்ன? 1 முன்னுக்கு இருக்க வேணும். அந்த இலக்கத்துல வந்து கடைசியில வந்து 1 இடத்து இலக்கம் இருக்க வேணும். 1 இடம் இருக்க வேணும். இதுல வந்து 100 இடம் இருக்க வேணும். அப்படியா? இல்ல, 10 இடம். சாரி, இதுல வந்து எத்தனை இருக்க வேணும்? எங்களுக்கு 10 இடம் இருக்க வேணும். அப்ப எங்களுக்கு இருக்க வேண்டிய இலக்கம் வந்து 10 இடம் இருக்க வேணும். 1 இடம், இதுல வந்து 10 இடம். அடுத்த என்ன இருக்க வேணும்? 100 இடம். 100 இடம் இருக்க வேணும். அப்ப பிள்ளைகள் இதுல பாத்தீங்கன்னா தெரியும், 100 இடம் 4. அப்ப இந்த 3 பட்டியலையும் நாங்க வந்து போட போறோம். 100 இடத்துல எவ்வளவு இருக்க வேணும்? 4 இருக்க வேணும். சரியா, 100 இடத்துல 4 இருக்க வேணும். சரி, அப்ப 100 இடத்துல 4 இருக்க வேணும். 100 இடத்துல எங்களுக்கு எத்தனை இருக்க வேணும்? 4. சரி, இப்ப இதுல நாங்க 100 இடத்துல 4 எழுதுவோம். 100 இடத்துல 4 வர வேணும். 100 இடத்துல 4. என்ன இது பிழைக்கு இது வாரம் எழுதுறது அது? ரைட், ஓகே. சரி,
சரி, அப்ப 100 இடத்துல எங்களுக்கு எத்தனை என்ன இருக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், சரியா? நாங்க 100 இடத்துல என்ன இருக்க வேணும்னு பார்ப்போம். அப்ப இவர் சொல்லியிருக்கிற 100 இடம் 4. அப்ப 100 இடம் என்ன இருக்குது? 4. 10 இடம் என்ன இருக்குது? 7. அப்ப 10 இடத்துல 7. 1 இடத்துல என்ன இருக்கு? 10 இடத்துல 7. 1 இடத்துல 5. 1 இடத்துல 5. அப்ப இந்த இலக்கம் என்னவா இருக்கும்? 475. 475 என்ற இலக்க விடையாக இருக்கும். சரி, பாப்பங்கட விடை என்ன? 475. ரைட். இப்ப நாங்க என்ன செய்வோம்? அடுத்த கேள்விக்கு வருவோம். சரியா? அடுத்த கேள்வி என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கேள்வி 1 இடம் 0 இருக்குதான். 1 இடம் என்ன இருக்குது? அவர்கிட்ட 0 இருக்கு. 100 இடம் 3. அங்க பாருங்க, ஒழுங்கா தராம அவர் மாறி தாரு எங்களுக்கு. 100 இடத்துல என்ன இருக்கு? 3. 100 இடத்துல 3 இருக்குது. 10 இடத்துல என்ன இருக்குது? 100 இடத்துல எவ்வளவு இருக்குது? 3. 10 இடத்துல 6. அப்ப நடுவுல வந்து 10 இடத்துல 6. அப்ப எங்களுக்கு தந்த கணக்கின்படி பாத்தீங்கன்னா விடை என்னவா இருக்கும்? 360. 360 என்ற விடை எங்களுக்கு இதுல இருக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு வருவோம். அடுத்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா 10 இடம் 0. சரியா பிள்ளைகள்? அப்ப நீங்களே உங்களோட விடைய பாருங்க. 10 இடத்துல 0, நடுவுல 0. 1 இடமும் 0. 1 இடமும் 0. 100 இடம் 7. 100 இடம் எத்தனை இருக்கு? 7. அப்ப இந்த விடை வந்து 702 வர வேணும். பாப்போம். ஓகே, அந்த விடை வந்து மிகவும் சரியான விடையாக இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள் நீங்க மற்ற கணக்கை நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன மாதிரி அந்த கணக்கு இருக்குதுன்னு பாருங்க. 100 இடம் 9. 100 இடம் எவ்வளவு? 9. 100 இடம் 9. 10 இடம் 0. 10 இடம் எவ்வளவு? 0. 1 இடம் 9. 1 இடமும் 9. சரியா? என்ன திருப்பி பார்ப்போம். ஓ, இந்த விடை வந்து 100 இடம் 9, 1 இடம் 9, 10 இடம் 0. சரியா? அப்ப இந்த விடையை வந்து பிள்ளைகள் 909 என்று சொல்லி நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப அவர்கள் மாறி மாறி தந்தாலும் எங்களுக்கு இந்த ஒழுங்குமுறை தெரிஞ்சா, என்ன ஒழுங்குமுறை? 1 இடம் கடைசியா வருது, 10 இடம் வருது, 100 இடம். இந்த ஒழுங்குமுறை தெரிஞ்சா நாங்க அதை வச்சு சரியான இலக்கங்களை கண்டு கொள்ளலாம். இனி அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு எண் செலாகை, அதாவது உங்களுக்கு தெரியும் எண் சட்டம் என்று சொல்லுவோம். ஒரு எண் சட்டத்துல அவங்களே செய்து காட்டி இருக்கிறாங்க. நிறைய பேர் இங்க இருந்தெல்லாம் பார்க்கணும். பாருங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஆக்கள் எல்லாம் இங்க இருந்து பார்த்து கொண்டிருக்கணும். இதுக்குள்ள ஒருத்தர் ஒளிச்சு நின்று பாக்குறார், இங்க இருந்து ஒருத்தர் ஒளிச்சு நின்று பாக்குறாரு எங்களே எல்லாம். சரி, இவரும் பாக்குறாரு, இங்கேயும் ஒற்றை கண்ணால் ஒரு ஆள் பாக்குது. சரியா? அவங்க பார்த்துட்டே இருக்கட்டும். சரி, நாங்க செய்வோம். எங்களுக்கு ஏற்கனவே அந்த ஒழுங்கு தெரியும். 1 இடம், இது வந்து 1 இடத்துல எத்தனை இருக்கு பாருங்க. இதுல வந்து இந்த வட்டங்களை போட்டு அழகா ஒரு வட்டம், இந்த வட்டங்கள் போடல பாருங்க. இந்த ஒரு வட்டம் முட்டுப்படுது. என்ன இப்படி அழகான வட்டங்களை இப்படி போட வேணும். இதுக்கு பழக வேணும். சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வட்டம் இருக்கும், கொஞ்சம் இடைவெளி விட்டு இப்படி ஒரு வட்டம் இருக்கும், இந்த மாதிரி வட்டங்கள் இருக்கும். இதுகள் வந்து என்ன சொல்லுங்க, அப்படி நீங்க போட்டீங்கன்னா இதுகள் வந்து அவ்வளவு ஏற்றுக்கொள்றது இல்லை. இந்த அதை விட இந்த வட்டங்களுக்குள்ள வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த கலர் அடிக்கிறது. பெரும்பாலும் ஒரு பென்சிலால ஷேட் பண்ணி விட்டா, ரெட் பென்னை இல்லை பென்சிலால நீங்க என்ன செய்ய வேணும், அந்த இந்த இதுகளை ஷேட் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் வடிவா இருக்கு, ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா? இங்க பாருங்க, உங்களோட புத்தகத்துல தந்திருக்கிறாங்க. அப்ப நீங்க இந்த வட்டங்கள் போடும் பொழுது ஒன்றோடொன்று மிகவும் நெருக்கம். அப்ப அதுக்காக குப்பியா இப்படி என்ன சில பிள்ளைகள் போடுவாங்க. என்னன்னு சொன்னா இப்படி ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ள பாருங்க இப்படி ஒரு வட்டம், எல்லாம் இந்த நெருக்கமா இருக்கும். எந்த வட்டம் எதுன்னு கண்டுபிடிக்க எல்லாமே இருக்கும். அப்ப இந்த எண் சட்டத்துல பிள்ளைகள் நீங்க இப்படி எழுதினா இதெல்லாம் தவறானது. எண் சட்டம் நல்ல நீட்டா துப்புரவா நீங்க பென்சிலா எழுதியக்குள்ள தொடர்ந்து பயிற்சி பெற்றாதான் அதுல நீங்க எழுத முடியும். இந்த எண் சட்டத்துல வந்து எவ்வாறு எழுதுறது முக்கியமானது. சரி, அப்ப நீங்க அதை கொஞ்சம் கவனிச்சு கொண்டு நாங்கள் அடுத்த இந்த கேள்விக்கு வருவோம். ரைட்? நாங்க நீட்டான கேள்வியெல்லாம் அந்த புத்தகத்துல தந்த வடிவத்திலேயே நீங்கள் எழுத பழகிறது நல்லா. சரி, இங்க வந்து
1 காணப்படுது. அடுத்ததுல 1 2 என்ன இல்லையா 1 2 3 4 5 6. அப்புறம் நீங்களும் சரி போடுறது இல்லை. சரியா, நாங்கள் என்றதுக்காக இங்கே சரி போட்டது. புத்தகங்கள் அதுகளை நீட் இல்லாமல் ஆக்குறது இல்லை நீங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும், இந்த ரைட். அப்போ இந்த இலக்கத்துக்குரிய விடையை நாங்கள் பார்ப்போம். இந்த விடை வந்து 461 சரியான விடையான்னு சொல்லி இப்போ செக் பண்ண போகிறோம். எப்படி இவற்றை விட சரியானு பார்ப்போம். அங்கேருந்து வந்தது அந்த போய் தான் அனுப்பினவர்களுக்கு அவர் அனுப்பின விடை சரியான பார்ப்போம். இதில் 1 இருக்கிறது, 1 2 3 4 5 6 6 இருக்கிறது, இதில் 4 இருக்கின்றது. ஆகவே இந்த விடை சரியான விடை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விடையை பாருங்க. இதில் வந்து மிகவும் சூப்பராக இருக்கிறாங்க. என்ன படித்து என்ன நிறைய பேர் படித்து புத்தகங்களோட எல்லாம் இருக்கிறாங்க. நல்ல சந்தோஷமான டீம். சரியா, அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் என்னவா இருக்கிறாங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. சரியா, சூப்பர். அப்ப அவங்களோட விடயத்துக்கு வருவோம். இங்க வந்து என்ன விடை இதுக்கு வரலாம்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொருத்தட்ட விடை 850. அதாவது இதை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் 850 அப்படின்னு இருக்கு. சரியா, அடுத்ததை பாத்தீங்கன்னா அவங்க தாராங்க 607. என்ன இதுல வந்து 1 2 3 4 5 6. சரியா, இப்ப இதுல வந்து 600. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பிள்ளைகள் கவனிக்க வேணும். இந்த இடத்தை பாருங்க, இதுல ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைண்டா அந்த இடத்துல நாங்க சைவர் போட வேணும். அடுத்ததுல 7 இருக்கு, 7 ரைட். ஒன்றுமே இல்லைண்டா அந்த இடத்துல சைவர். இங்க பாருங்க 215. அப்ப 200 இங்க வந்து சரி, இந்த கணக்கு சரியான விடையா இருக்கு. அடுத்ததை பார்ப்போம். 941 பார்ப்போம். இதுல 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்கு. அப்ப 9 வந்திருக்கு என்ன 100ஆம் இடத்துல. எஸ் 9. இதுல 1 2 3 4 4 சூப்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1. அப்ப எங்களுக்கு 941 என்ற ஒரு விடை இதுல வந்திருக்குது. சரியா பிள்ளைகள், ரைட். அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா 8வது கேள்வி. சரியா, 8வது கேள்வியை பாருங்க. எண் அம்புக்குறி அட்டைகளின் மூலம் குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதுவோம். அப்ப இதுல எண்கள் எழுதியக்கல பாருங்க. இதுல 300 இருக்குது, இதுல 2 இருக்குது. அப்ப இது ரெண்டையும் கூட்டினோம்னா 302. இதுக்கு நேரம் 7 இருக்குது, இதுக்கு நேரம் 3 இருக்குது. எஸ், அப்ப 300 இதை அப்படியே கூட்டி போடுறது பிள்ளையா. 300 70 2 கூட்டினா 372. இதை கூட்டுவோம் 152. அப்ப 152. சரியா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூட்டினா இதுல வந்து 860. அதாவது 800 இருக்கு இங்க. சரியா, 800 இருக்குது. அதுக்கப்புறம் 60 இங்க ஒன்று இடத்துல இல்ல ஒரு இலக்கம். சரியா, அப்ப 860 வேற. அடுத்த இலக்கத்தை பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 700 இருக்குது. 10ஆம் இடத்துல சைவர் ஒன்றுமே இல்ல, 1ஆம் இடத்துல இருக்கு. அப்ப இது வந்து 703 வரும். சரியா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 900. 10ஆம் இடத்துல ஒன்றும் இல்ல, இதுல 8. அப்ப 908. அடுத்தது பாத்தீங்கன்னா 900. இதுல வந்து 900 90 9 எல்லாத்தையும் கூட்டினா 999 வரும். சரியா பிள்ளைகள், அப்ப இந்த விடையையும் நான் கவனிச்சிட்டோம். கடைசிக்கு முதல் கேள்வி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் ஒரு வார காலத்தில் ஒரு விற்பனை கூடத்தில் விற்பனை செய்யப்பட்ட பத்திரிகைகள் பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. தமிழ் பத்திரிகை 789, சிங்கள பத்திரிகை 987, ஆங்கில பத்திரிகை 978. எந்த மொழி பத்திரிகை கூடுதலாக விற்பனையாகியுள்ளது அது யாது? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக பெரிய அளவில் விற்கப்பட்டது வந்து சிங்கள பத்திரிகை. அதுக்கு அடுத்ததா விற்கப்பட்டது வந்து ஆங்கில பத்திரிகை. தமிழ் பத்திரிகை ஒரு குறைவாக விற்கப்பட்டிருக்கு. சரியா, இப்ப எந்த மொழி பத்திரிகை கூடுதலாக விற்கப்பட்டதுக்கு விடை வந்து உங்களுக்கு தெரியும். அவங்க சிங்கள மொழி பத்திரிகை விற்பனையாகியுள்ளது. எவ்வளவு காசு, எவ்வளவுக்கு வித்திருக்கு, எவ்வளவு பத்திரிகை 987.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மொழியில வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில தான் அதிக குறைவாக விற்கப்பட்டிருக்கு. அதில் பெருமானம் 789. இப்போ 3 மொழி விற்பனையாளர்கள் பத்திரிகைகளையும் வந்து எண்ணிக்கைகளை கூடியதிலிருந்து குறைவாக திரட்டாம். அப்போ மிகவும் கூடியது எது? 987, அதுக்கு அடுத்தது 798, அடுத்தது 789. ரைட். கடைசி கேள்வி பிள்ளைகள், ஒவ்வொரு கட்டத்திலும் உள்ள 3 இலக்கங்களையும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய பெரிய எண்களை வெவ்வேறாக எழுதுவோம். அப்போ ஒவ்வொரு கட்டங்கள்ல இருக்கிற இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய இலக்கம் எழுத வேணும். உதாரணமா இந்த 3ஐயும் பயன்படுத்தி நான் எழுதக்கூடிய பெரிய இலக்கம் உங்களுக்கு தெரியும். பெரிய இலக்கம் எழுதும் பொழுது பெரிய இலக்கம் முன்னுக்கு வரும், அடுத்த இலக்கம் இதா வரும், அடுத்த இலக்கம் சின்னதா வரும். சரியா? இந்த ஒழுங்கிலேயே நீங்க பார்த்து எழுதலாம். அடுத்த கட்டம் இந்த கட்டத்துக்கு இருந்து வருது, ஒவ்வொரு கட்டத்துக்குள்ள இருந்து எடுத்து எழுதுறோம். சரியா? அதுலயும் வந்து பெரிய இலக்கம் 940. ரைட். அடுத்த இலக்கம் இதுக்குள்ள இருந்து எடுக்கிறோம். ரைட்டா? 863. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி எழுதிய 3 எண்களையும் சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண் வரைக்கும் எழுதுக. சிறிய எண் எங்க இருக்கு? அது வந்து 751. சிறிய எண்ல இருந்து பெரிய இலக்கம் வரைக்கும் எழுதிட்டோம். அடுத்தது 863. அடுத்தது என்ன? 940. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஒவ்வொரு கட்டத்திலும் உள்ள 3 இலக்கங்களையும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய சிறிய எண்களை வெவ்வேறாக எழுதுவோம். இதை பயன்படுத்தி எழுதக்கூடிய சிறிய இலக்கம். அப்ப இங்க வந்து என்ன வேற எழுத போறோம்? சின்னதுல இருந்து பெருசா எழுத போறோம். இதுல வந்து இந்த முறையில பின்பற்றினா சரி. பாருங்க, இதுல வந்து சின்னதுல இருந்து பெருசு, அது ஏறு வரிசைன்னு சொல்லுவோம். அடுத்ததையும் வந்து அதே மாடல்ல நாங்க எழுதினா சரி. சரியா? இந்த முறையில எழுதுவோம். கடைசி கேள்வி பிள்ளைகள், எழுதிய 3களையும் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் வரைக்கும், பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண், இந்த எழுதிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் வரை ஒழுங்கில் எழுதுவோம். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் வரை எழுதுவோம். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் வரை ஒழுங்கா எழுதுவோம். இந்த இலக்கத்தை மாற்றி எழுதணும். ஏன்னா பெரிய இலக்கம்ல கேட்டவர். அப்ப நாங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? சரியா? இந்த கேள்விக்கு எழுதிய 3 எண்களையும் பெரிய எண்ணிலிருந்து, ரைட், ஒவ்வொரு சட்டத்திலும் 3 இலக்கங்களை எழுதுங்க. நீங்க எழுதுங்களே 3 இலக்கங்கள், அதுல பெரிய எண்ணிலிருந்து சிறிய, அப்ப நாங்க முதலாவது பார்க்கணும் 3 எண்களையும் பெரிய எண் எது? பெரிய எண் சொல்லிக்கல எந்த இலக்கம் வரும்? ரைட். அதுக்கு அடுத்தது ஒழுங்கில எழுதணும். சிறிய எண் வரை எழுதுவோம். அப்ப எழுதிய 3 இலக்கங்களும் என்ன மேல எழுதி இருக்கிறோம். அதுல பெரிய இலக்கம் எது? 409. அடுத்த இலக்கம் என்ன? 300. பெரிய இலக்கம் சிறிய இலக்கம் 68. அடுத்த இலக்கம் என்ன? 157. பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கம் வரைக்கும் எழுதியிருக்கோம். சரியா பிள்ளைகள்? அப்ப 409, 368, 157. சரி பிள்ளைகள்? அப்ப உங்களோட இதுல வந்து நாங்கள் உங்களோட இவ்வளவு நேரம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. அந்த வகையில நாங்கள் மிகவும் சந்தோஷமாப்படுகிறோம். இந்த சிறுவர்களுக்கான கணித பாடத்தை நாங்கள் தொடங்கி மிகவும் நன்றாக விளங்கக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய புத்தகங்களை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய புத்தகங்களை பயன்படுத்தி நீங்க என்ன செய்யுங்க, பயன்பெற வேணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது உங்களுடைய தொடர்ந்தும் நீங்க அந்த கணித பாடங்களை வந்து படிக்க வேணும். தொடர்ந்தும் கணித பாடத்தை படித்து நன்றாக வெற்றி அடைய வேண்டும் என்று கூறி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.